ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பில் ஃப்ளைட் புக் பண்ணுறது, ஹோட்டல் புக் பண்ணுறது, பிளேஸஸை லிஸ்ட் பண்ணுறது எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம பேங்காக் ஏர்போர்ட்டில் ஃபஸ்ட் டைம் லேண்ட் ஆன உடனே அந்த ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் தான் பல பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். எங்கே போகணும், எமிக்ரேஷன் எங்கே இருக்குது, என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க, சிம் ஏர்போர்ட்டில் வாங்கலாமா, மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா, ஏர்போர்ட்டில் இருந்து ஹோட்டல், டாக்ஸி எடுத்தால் ஏமாத்திடுவாங்களோ, கிராப் பெட்டரா, ட்ரெயின் யூஸ் பண்ணலாமா. நான் ஃபஸ்ட் டைம் பேங்காக் வந்தப்போ எனக்கும் இந்த கொஸ்டின் தான் இருந்துச்சு. அதனால் இந்த வீடியோவில் நான் ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்ததுலேருந்து ஹோட்டல் ரீச் ஆன வரைக்கும் என்ன நடந்துச்சு, என்ன மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணணும், எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்ட போகிறேன். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், பேங்காக் ஏர்போர்ட்டில் இறங்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா பேங்காக்கில் நீங்கள் இறக்குற ஏர்போர்ட் தான் உங்கள் ஃபுல் அரைவல் எக்ஸ்பீரியன்ஸை சேஞ்ச் பண்ணும். மக்களே, பேங்காக்கு ஃப்ளைட்டு புக் பண்ணும்போது நிறைய பேர் டிக்கெட் ப்ரைஸை மட்டும்தான் பார்க்குறாங்க. ஆனால் ஒரு ஸ்மால் டீட்டெயில் உங்கள் அரைவலை ஈஸியாகவும் அல்லது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவும் மாற்றலாம். பேங்காக்கில் 2 மெயின் ஏர்போர்ட் இருக்குது. நான் வந்தது சொர்ணபூமி ஏர்போர்ட். நான் சொர்ணபூமி ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கேன். இன்னொரு ஏர்போர்ட்டான டான் மியாங் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கேன். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது சொர்ணபூமி ஏர்போர்ட். இதுதான் மெயின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இந்தியாவிலேருந்து வர்ற பெரும்பாலான இன்டர்நேஷ்னல் ட்ராவலர்ஸ் இங்கே தான் லேண்ட் ஆகுறாங்க. இந்த ஏர்போர்ட்டில் இருந்து சிட்டி போக ஏர்போர்ட் ரயில் ரிங் இருக்குது. டிரான்ஸ்போர்ட் ஆப்ஷனும் அதிகமாக இருக்குது. பட் நீங்கள் லோ காஸ்ட் ஃப்ளைட்டை பார்த்து புக் பண்ணும்போது இன்னொரு ஏர்போர்ட் இருக்குது. அதுதான் டான் மியாங் ஏர்போர்ட். இது மோஸ்ட்லி லோ காஸ்ட் ஏர்லைன்ஸ், டொமஸ்டிக் ஃப்ளைட்டு, சில இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு இந்த ஏர்போர்ட்டுக்கு வரும். அதனால் ஃப்ளைட் புக் பண்ணும்போது எந்த ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தடவை மட்டும் வந்து செக் பண்ணிக்கோங்க. பிகேகே ஆர் டிஎம்கே இது தெரிஞ்சால் தான் அரைவல் டேயில் அன்னெசரியாக கன்ஃபியூஷன் இருக்காது. சரி, ஏர்போர்ட் தெரிஞ்சாச்சு. ஆனால் ஆக்சுவல் டெஸ்ட்டு எமிக்ரேஷன் கவுண்டர். அங்கே என்ன கேட்பாங்க, என்ன டாக்குமெண்ட்ஸ் ரெடியாக வைக்கணும்? மக்களே, நம்ம ஃப்ளைட் லேண்ட் ஆன உடனே பல பேருக்கு ஒரு ஸ்மால் டென்ஷன் வரும். எமிக்ரேஷன் என்ன கேட்பாங்க, எவ்வளோ நேரம் ஆகும், ப்ராப்ளம் வருமா? நான் ஃபஸ்ட் டைம் பேங்காக் வந்தப்போ எனக்கு இந்த ஃபீலிங்ஸ் தான் இருந்துச்சு. நான் நிறைய தடவை ட்ராவல் பண்ணியிருக்கேன். இருந்தாலுமே ஃபஸ்ட்டு தடவை ஒரு ஏர்போர்ட்டுக்கு போகும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு டென்ஷன் எப்போவுமே இருக்கும். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒரு மிஸ்டேக்கை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா எமிக்ரேஷன் ரொம்ப ஸ்மூத்தாக ஆகிடும். அது என்னென்னா, டாக்குமெண்ட்ஸ் ரெடி இல்லாமல் க்யூவில் நிற்கிறது. நான் எப்போவுமே இந்த 3 விஷயம் ரெடியாக வச்சுருப்பேன்: பாஸ்போர்ட், ஹோட்டல் புக்கிங், ரிட்டர்ன் டிக்கெட். ஒரு லாங் ஃப்ளைட்டை முடிச்சுட்டு எமிக்ரேஷன் க்யூவில் நிற்கும்போது அப்புறம் ஃபோனை ஓப்பன் பண்ணி ஹோட்டல் டீட்டெயில்ஸ் தேட ஆரம்பிச்சிங்கன்னா தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் தான் வரும். அதனால் இந்தியாவிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கோங்க. எமிக்ரேஷன் ஆஃபீஸர் சில பேசிக் கொஸ்டினை கேட்கலாம். ஒய் ஆர் யூ விசிட்டிங் தாய்லாந்து? நீங்கள் சொல்லலாம் டூரிசம்னு சொல்லிட்டு. ஹவு மெனி டேஸ்? 5 டேஸ்ன்னு சொல்லலாம். வேர் ஆர் யூ ஸ்டேயிங்? ஹோட்டல் நேமை சொல்லுங்கள். சிம்பிளாக கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எமிக்ரேஷன் கவுண்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட் வேலிடிட்டி, ட்ராவல் டாக்குமெண்ட் இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சா? நோ டென்ஷன். என்னோடய ஹேபிட் என்னென்னா, ட்ராவல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு செப்பரேட்டாக ஃபோல்டரில் வச்சுருப்பேன். பாஸ்போர்ட் ஃபோட்டோ, ஹோட்டல் புக்கிங், ஃப்ளைட் டிக்கெட், ரிட்டர்ன் டீட்டெயில்ஸ். எமர்ஜென்சி நேரத்தில் தேட வேண்டிய அவசியம் இருக்காது. எமிக்ரேஷன் முடிஞ்சதும் ஒரு ஃபீலிங் வரும், ஓகே இப்போ தான் பேங்காக் ட்ரிப் ஆரம்பம். பட் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. எமிக்ரேஷன் கம்ப்ளீட். இப்போ நெக்ஸ்ட்டு லக்கேஜ். ஏர்போர்ட் ஸ்க்ரீனில் உங்கள் ஃப்ளைட் நம்பரை செக் பண்ணுங்கள். எந்த பெல்ட்டில் பேக் வரும் அங்கே போய் வெயிட் பண்ணுங்கள். இப்போ எல்லாருக்குமே இந்த டைமில் ஒரு ஸ்மால் எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஏன்னா அடுத்த சில நாட்களுக்கு நம்ம இந்த பேங்காக்கை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்போ தான் அஃபிஷியலாக வந்து ஸ்டார்ட் ஆகுது. பேக்கை எடுத்துகிட்டு எக்ஸிட் வந்ததுமே ஃபஸ்ட்டு டைம் பேங்காக் ஏர்போர்ட்டை எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணலாம். ஆனால் இங்கே ஒரு ஸ்மால் டிப். ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்ததும் இன்டர்நெட் இல்லைன்னா ஹோட்டல் அட்ரஸை காட்டுறது கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகலாம். அதனால் ஹோட்டல் நேமு, அட்ரஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போது நீங்கள் ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், இன்டர்நெட் எப்படி? சிம் ஏர்போர்ட்டில் வாங்கலாமா அல்லது இந்தியாவிலேருந்து கிளம்பும் போதே வாங்கியிருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். மக்களே, பேங்காக் வந்த உடனே நமக்கு முதல்ல தேவைப்படுறது இன்டர்நெட். ஏன்னா கூகுள் மேப்ஸு, கிராபு, டிரான்ஸ்லேஷன், ஹோட்டல் லொக்கேஷன் எல்லாத்துக்கும் டேட்டா தேவை. ஃபஸ்ட் டைம் தாய்லாந்து வர்றவங்க இந்த ஒரு டவுட் இருக்கும். சிம் எங்கே வாங்குறது? ஏர்போர்ட்டில் வாங்கலாமா அல்லது இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கலாமா? சிம் பெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் இருக்கும். நான் பேங்காக் வந்தப்போ எனக்கும் ஒரு விஷயம் கிளியராக இருந்துச்சு. ஏர்போர்ட்டு வெளியே வந்த உடனே இன்டர்நெட் ரெடியாக இருக்கணும். ஏன்னா அன்னோன் கண்ட்ரியில் மேப்ஸ் இல்லாமல் ஹோட்டல் போகிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. தாய்லாந்தில் 3 முக்கியமான ப்ரொவைடர்ஸ், ஏஏஎஸ், ட்ரூ, டிடிஎஸ்சி இந்த 3மே டூரிசம் ஆப்ஷனை கொடுக்குறாங்க. ஏர்போர்ட்டில் வாங்குறது அட்வான்டேஜ் என்னென்னா இமிடியேட்டாக ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். பட் சில நேரம் ஏர்போர்ட் பேக்கேஜஸ் வந்து சிட்டி ஆப்ஷனை விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதனால் நான் சொல்கிறது, உங்களோட ட்ராவல் ஸ்டைலை பொறுத்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஏர்போர்ட் சிம் வந்து ஈஸி, லேண்ட் ஆன உடனே உங்களுக்கு ரெடியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் ட்ராவலர்ஸ்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுள். ஆப்ஷன் 2 சிம், இந்தியாவிலிருந்தே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ண வேண்டாம். ஆப்ஷன் 3 சிட்டி சிம், சில நேரம் இது சீப்பாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது.
என்னோட ரெக்கமெண்டேஷன் ஃபஸ்ட் டைம் பேங்காக் வர்றீங்கன்னா கன்வீனியன்ஸ் ரொம்ப முக்கியம். லேண்டிங் ஆன உடனே இன்டர்நெட் ரெடியாக இருந்தால் அடுத்த எல்லா ஸ்டெப்ஸும் ஈஸியாக இருக்கும். சிம்மை பற்றி பார்த்தாச்சு. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், தாய் பாத். ஏர்போர்ட்டில் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா, ஏடிஎம் யூஸ் பண்ணலாமா, எவ்வளோ கேஷ் கொண்டு வரணும்? மக்களை, தாய்லாந்து வந்ததும் அடுத்த இம்பார்ட்டன்ட் விஷயம் மணி. இந்தியாவிலேருந்து வரும்போது ஒரு டவுட் இருக்கும், எவ்வளோ தாய் பாத் கொண்டு வரணும், ஏர்போர்ட்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா, கார்டு யூஸ் பண்ணலாமா? என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு விஷயம் புரிஞ்சுது, ட்ராவலில் மணி மேனேஜ் பண்ணுறது சீப்பாக இருக்கணும்னு இல்லை, ஸ்மார்ட்டாக இருக்கணும். ஏர்போர்ட்டில் எக்ஸ்சேஞ்ச் கவுண்டர்ஸ் இருக்கும், கன்வீனியன்ட் தான். ஆனால் அங்கேயே வந்து எல்லா பணத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எமர்ஜென்சிக்கு தேவையான அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஏடிஎம் யூஸ் பண்ணலாம், பட் பேங்க் சார்ஜஸ், ஃபாரின் டிரான்சாக்ஷன் ஃபீ இருக்கலாம். அதனால் உங்கள் பேங்க் சார்ஜஸை தெரிஞ்சுக்கோங்க. என்னோடய சஜஷன் என்னென்னா, ஸ்மால் கேஷு, ஒரு கார்டு, ஒரு பேக்கப் ஆப்ஷன், இப்படி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. மணி ரெடி, இன்டர்நெட் ரெடி. இப்போ தான் பிக்கஸ்ட் கொஸ்டின், ஏர்போர்ட்லேருந்து பேங்காக் சிட்டி எப்படி போகிறது? டாக்ஸி, கிராபு அல்லது ட்ரெயின்? இப்போ தான் ரியல் பேங்காக் ஜேர்னி ஆரம்பிக்குது. ஏர்போர்ட்லேருந்து ஹோட்டல் போகணும். இங்கே தான் ஃபஸ்ட் டைம் ட்ராவலர்ஸ் அதிகமாக கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. நமக்கு என்னென்ன ஆப்ஷன் எல்லாம் இருக்குன்னா, ஆப்ஷன் 1 ஏர்போர்ட் ரயில் லிங்க், ஆப்ஷன் 2 கிராபு, ஆப்ஷன் 3 ஏர்போர்ட் டாக்ஸி. மூணுமே யூஸ்ஃபுல் தான், பட் எந்த சுச்சுவேஷனில் எதை சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஏர்போர்ட் ரயில் லிங்க். பட்ஜெட் ட்ராவலர்ஸ்க்கு இதுதான் ஒரு சூப்பர் ஆப்ஷன். அப்ராக்சிமேட்லி 150லேருந்து 200 ருபீஸ் வரும். டிராஃபிக் இல்லை, டைம் ப்ரெடிக்டபுள், காஸ்ட்டும் ரொம்ப குறைவு. நான் சோலோ ட்ராவல் பண்ணும்போது அல்லது லைட் லக்கேஜாக இருந்துச்சுன்னா இதை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஒரு கண்ட்ரிக்கு ஃபஸ்ட் டைம் போகிறப்போ ஏர்போர்ட்லேருந்து சிட்டியை பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு ஜேர்னி ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ட்ரெயினில் போகும்போது பேங்காக் எப்படி இருக்குன்னு ஸ்லோவாக பார்த்துக்கிட்டே போகலாம். ஆனால் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, உங்கள் ஹோட்டல் ஸ்டேஷன் கிட்டே இல்லைன்னா அதுக்கப்புறம் இன்னொரு ரைடு தேவைப்படும். செகண்ட் ஆப்ஷன் கிராபு. ஹானஸ்ட்லி டூரிஸ்ட்டுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுள். ஹோட்டல் டோர் வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க. ஹெவி லக்கேஜ் இருந்துச்சுன்னா, ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இது ரொம்ப கன்வீனியன்ட். நம்ம ஃபஸ்ட்டு டேயில் ஃப்ளைட்டில் டயர்டாக இருப்போம், பாஸ்போர்ட்டு, லக்கேஜு, லாங் ஜேர்னி. அந்த நேரத்தில் ஹோட்டலை தேடி ட்ரெயின் சேஞ்ச் பண்ணுறது சில நேரத்தில் வந்து சில பேருக்கு வந்து டயரிங்காக இருக்கலாம். அதனால் அவங்களுக்கு வந்து கிராப் ரொம்ப ஒர்த்துன்னு சொல்லுவேன். பட் ஒரு விஷயம், டிராஃபிக் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் மாறும். தேர்ட் ஆப்ஷன் ஏர்போர்ட் டாக்ஸி. அஃபிஷியல் டாக்ஸி தான், ஆனால் பீக் டைமில் டிராஃபிக் இருந்தால் டைம் வந்து அன்பிரடிக்டபுள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரைஸை வந்து நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்காது. ஒரு விஷயம் மட்டும், ஏர்போர்ட்டில் வெளியே ரேண்டமாக பீப்புள் வந்து டாக்ஸி சார், சீப் டாக்ஸி சார்னு கேட்டால் வந்து நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அஃபிஷியல் கவுண்டர் அல்லது ட்ரஸ்டடான ஆப்பில் மட்டும் புக் பண்ணுங்கள். மை சாய்ஸ். சோலோ ப்ளஸ் பட்ஜெட் ட்ராவலராக இருந்தீங்கன்னா ஏர்போர்ட் ரயில் லிங்க். உங்களுக்கு வந்து லக்கேஜ் இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக போகணுன்னா கிராபு. ஃபேமிலியாக வந்திருந்தீங்கன்னா கிராபு அல்லது வந்து டாக்ஸி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் பெஸ்ட்டுன்னு இல்லை, உங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ ஏர்போர்ட்லேருந்து ஹோட்டல் வந்தாச்சு. ஆனால் இங்கேருந்து தான் நிறைய பேர் பேங்காக்கில் ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க. அது என்ன? ஃபஸ்ட்டு டே முழுக்க டைம் வேஸ்ட் பண்ணுறது. மக்களே, பேங்காக் வந்த முதல் நாள் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணாதீங்க. வந்த ஃபஸ்ட்டு நாளே எல்லா பிளேஸஸும் கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாதீங்க. லாங் ஃப்ளைட்டு, எமிக்ரேஷன், லக்கேஜ், ட்ராவல் டயர்ட்னஸ், இதுக்கப்புறம் பாடிக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை. என்னோடய சஜஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு டே சிம்பிளாக வச்சுக்கோங்க. ஹோட்டல் செக்இன் பண்ணுங்கள், ஃப்ரெஷ்அப் ஆகுங்க, ஈவினிங் ஒரு நியர்பை ஏரியா மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். பேங்காக்கை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற அந்த ஃபஸ்ட்டு ஈவினிங் அது ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் தான். ஃபஸ்ட்டு டே பெர்ஃபெக்ட் ஆகணுன்னா சிம்பிள் பிளான் தான் பெஸ்ட்டு. இப்போது நீங்கள் பேங்காக் ஏர்போர்ட்லேருந்து ஹோட்டல் வரைக்கும் ஃபுல் ப்ராசஸை தெரிஞ்சுக்கிட்டீங்க. மக்களை, இப்போ ஒரு குயிக் ரீகேப் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பேங்காக் வந்தீங்கன்னா இந்த 5 விஷயத்தை மட்டும் எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு, பாஸ்போர்ட் வேலிடிட்டி செக் பண்ணுங்கள். ரிட்டன் டிக்கெட்டு, ஹோட்டல் புக்கிங், இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் ஃபோனில் சேவ் பண்ணிக்கோங்க. செகண்டு, இன்டர்நெட். ஏர்போர்ட் வந்ததுமே மேப்ஸு, கிராபு, கம்யூனிகேஷனுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு டேட்டா தேவை இருக்கும். அதனால் சிம்மு அல்லது இசிம் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. தேர்டு, மணி. ஃபுல் மணியையும் ஏர்போர்ட்டில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஸ்மால் கேஷு, கார்டு, பேக்கப் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபோர்த்து, ஏர்போர்ட்லேருந்து ஹோட்டல் எப்படி போகிறீங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரிஞ்சுக்கோங்க. லேண்ட் ஆன பிறகு டயர்டாக இருக்கிற நேரத்தில் வந்து டிசிஷன் எடுக்க வேண்டாம். ஃபிஃப்த்து வந்து ஃபஸ்ட்டு டே. பேங்காக் வந்த உடனே ஒரே நாளில் எல்லா பிளேஸஸும் கவர் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. சிட்டியை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு ட்ராவலில் இன்ஃபர்மேஷன் மட்டும் போதாது, கான்ஃபிடென்ஸ் வேணும். நீங்கள் ஏர்போர்ட்டில் இருக்கும்போது என்ன செய்யணும்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. அப்புறம் பேங்காக்கை பற்றி இன்னும் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருக்கணும்னா, நான் ஆல்ரெடி பேங்காக் பட்ஜெட், 5 டே ஐட்னரி, பிளேசஸ்ஸு, ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட்டு எல்லாத்தையும் செப்பரேட் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு கம்ப்ளீட் பேங்காக் ட்ரிப்பை பிளான் பண்ணிக்கலாம். தாய்லாந்து ட்ரிப் பிளான் பண்ணுறீங்களா? இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இங்கே நான் ஷேர் பண்ணுறது ரியல் எக்ஸ்பீரியன்ஸ், ரியல் எக்ஸ்பென்சஸ், ரியல் ட்ராவல் மிஸ்டேக்ஸ். ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் ஃபஸ்ட் டைம் தாய்லாந்து போகிறீங்களா அல்லது ஏற்கனவே பேங்காக் போயிருக்கீங்களா? உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் இன்னொரு ட்ராவலருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தாய்லாந்து ட்ரிப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ட்ராவல் பயமாக இருக்க வேண்டிய விஷயம் இல்லை. கரெக்ட் இன்ஃபர்மேஷன் இருந்தால் ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு கூட உங்களுக்கு ஒரு அமேசிங்கான மெமரியை கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம சேனல் நேம் வந்து பேக்பேக்கர் சதீஷ். ஆல்வேஸ் ஸ்டே சேஃப் அண்ட் ஹெல்த்தி. நான் உங்களை மீண்டும் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.